எனது ஊரில் எனக்கு இலங்கையிலேருந்து கேட்குறாரு, எனது ஊரில் எனக்கு மிகவும் தெரிந்த நபர் ஒருவர் இருக்கிறார். அவர் பைல்வான் கொள்கையில் உள்ளவர். அதாவது அனைத்துமே அல்லாஹ் என்ற ஒரு கொள்கை. அவரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன், நீங்கள் ஏன் தொழுவதில்லை என்று. அதற்கு அவர் சொன்ன பதில், நாம் ஏன் தொழ வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான் கூறினேன், மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தொழணும் என்று நான் கூறினேன். அதற்கு அவர் சொன்னார், அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கத்திற்கு ஆட்களை தெரிவு செய்து எடுத்து விட்டான். இப்போது தொழுகின்றவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தொழுது விட்டு வந்து பாவமான காரியங்களை ஈடுபடுகின்றனர். அப்போது வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம்களும் நரகத்தின் தண்டனையை அனுபவித்த பிறகே சொர்க்கம் நுழைவார்கள். இப்போ ஒரு முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ஆகவே நாம் ஏன் பிரயோஜனமற்ற செயலை செய்ய வேண்டும் என்று பதில் கூறினார். இது குறித்து சிந்தித்தால் சரி போன்று தான் தோன்றுகிறது. இவரின் இந்த நிலைக்கு மார்க்கம் சொல்லும் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இது இவர் கேட்குறது, பைல்வான்கிறவர் காத்தான்குடி, இலங்கையில் காத்தான்குடிங்கிற ஊரில் பைல்வான் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னென்னு கேட்டால் எல்லாமே அல்லாங்கிற கொள்கை. இந்த இப்னு அரபி சைத்தான் இருந்தான்ல, அவனுடைய கொள்கையில் உள்ள ஆள் யார்? இப்னு அரபி. இந்த ரவுஃபுன்லாம் போயிருக்கார்ல காத்தான்குடியில், இந்த ஆளுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் எல்லாம் கல் அல்லா, மண் அல்லா, மரம் அல்லா, ராமர் அல்லா, சிவன் அல்லா, நானு அல்லா, நீனு அல்லாங்கிறவங்க இந்த அறமெண்டல் கூட்டம். இங்கெல்லாம் அறமெண்டல் கூட்டம் ஒன்றும் தனித்தனியாக இருக்கும்பொழுது என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஒன்றுங்கிறாங்க. இது மோஸ்ட்லி இது டைம் கிளார்க்குன்னா இது தான் ரெண்டு, இதான் அதுன்னு ஒத்துக்குறீங்களா? தோசை தான் ரொட்டி தான் தோசைன்னு ஒத்துக்குறீங்களான்னா ஒத்துக்கிற மாட்டீங்க. ஒவ்வொன்றும் தனித்தனிங்கிறது சாதாரண ஒரு மூளை உள்ள எல்லாருக்குமே தெரிகிறது. அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லா தான், நான் தான் அல்லாவே நம்ம இறங்கி ஈடுபாடு கொண்டோம்னு சொன்னால் நம்மளே அல்லாவாயிருவோம் இப்படிங்கிற ஒரு கொள்கையை இந்த ரவுபுக்கு முன்னாடி சொன்னவன் அந்த காத்தாங்குடி பயில்வான்கிறவன். அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்க. அப்போ ஏகத்துவம் இடித்து வந்த பிறகு அவனுடைய அடக்க ஸ்தலத்தையெல்லாம் இடிச்சு நொறுக்குனாங்க. பெரிய வரலாறுலாம் இருக்குது. அதில் அதுக்கு சீடர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க போல இருக்குது. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டால் எல்லாமே அல்லா, எல்லாம் அல்லாங்கிற என்னன்னு கேட்டால் இந்து மதத்தினுடைய அத்வைதம்ங்கிற ஒரு கொள்கை. இந்து மதத்தில் அத்வைதம்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. அந்த கொள்கைப்படி என்ன கருத்து வரும்னு கேட்டால், நம்ம எல்லாமே காணும் பொருள் எல்லாமே பொய், நான் இருக்கேன்னா நான் பொய், நான் தான் அல்லா தான் என்னை நானாக உட்கார்ந்துருக்கிறேன்னா, அப்படி எல்லாமே பொய் தான், எல்லாமே அல்லாவை தவிர. அத்வைதம்னா ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ரெண்டு அல்ல, ஒன்று. அப்போ ரெண்டுங்கிறதே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்போ அல்லாங்கிறவன் தான் பல ரூபங்களில் பல இடங்களில் பல நம்ம கை இருக்க ஆள் இருக்குல்ல, எல்லாம் இந்த கைது நான் ஒன்று தானே. அந்த மாதிரி எல்லாமே அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இந்து மதத்திலேயே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் மனிதனையெல்லாம் தெய்வமாக கருதுகிறாங்க. அவங்க மனிதனுக்கு செய்கிற காரணம் என்னென்னு கேட்டால், அவங்க அல்லாவுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள்னா அவங்கள கடவுள் ஆயிடுவாங்க, அவங்கள்ட்ட கடவுள் தன்மை வந்துரும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. இந்து மதத்தில் இப்படி காப்பி அடித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்மளில் உள்ள சில பேர் அதே கொள்கை அத்வைதங்கிற கொள்கைக்கு வஹதத்துல் உஜூதும் வாங்கிய இது அரபியில் வஹதத்துல் உஜூதுன்னா இருக்கிறது ஒன்று தான் லா மௌஜூத இல்லல்லா, அல்லாவை தவிர பாக்கியெல்லாம் இல்லை, இருக்கு பாக்கி எல்லாமே இல்லவே இல்லை, நீனா இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிற, எல்லாம் அல்லா தான். ராமசாமி கிடைப்பவர் அல்லா போயவர், இது என்ன சிலையெல்லாம் கிடைப்பது அல்லா, இது என்ன இது கம்ப்யூட்டரில் இல்லை, இது அல்லா இது. அப்போ எல்லாமே அல்லா தான், காணும் பொருள் எல்லாமே அல்லா தானே தவிர அல்லாவை தவிர எதுவும் இல்லைங்கிறது ஒரு பைத்தியக்காரனுடைய ஒரு முத்தன நிலைமை. இது இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களை மனநோயை மனதத்துவ நிபுணர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா இது முழு மெண்டல் ஆகிட்டான்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் தான் இது ஒன்று, இது இன்னதுன்னு தெரியும் போது இது அல்லான்னு சொன்னான் யார், இது பேனான்னு தெரியும் போது உருளைக்கிழங்குன்னு சொன்னால் அவனை என்ன சொல்லுவீங்க, இது பேனாங்கிறான், உருளைக்கிழங்குங்கிறான், இது உருளைக்கிழங்கு தாங்க அப்படிங்கிறான். அப்போ என்ன செய்வாங்க, லூசு தானே அவன். அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாருமே லூஸில் தான் வருவாங்க. நீங்கள் மனதத்துவ நிபுணர்கள்ட்ட ஒரு டாக்டர்கிட்ட ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால், இவர் மனப்பிறழ்வுக்கு ஆகியிருக்காங்க, இவங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த மனக்குழப்பத்தின் காரணமாகத்தான் இப்படி அவங்களுக்கு பேச முடிகிறது, மனம் தெளிவாக இருக்கிற எவனாலும் இப்படி பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவனுக்கு சீடர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, தொழுக நோம்பு எல்லாம் இல்லைன்றாங்க, என்னத்துக்கு இப்படி தொழுவோன்னு அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொல்லியிருக்காரு. உரையாடல் நடந்திருக்கு. என்னது, ஏன் தொழுவ மாட்டேங்கிறேன்னு இவரு கேட்டாராம். முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் தொழாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டாராம். எதுக்கு தொழுவணுன்றாராம் அவர். இவர் சொன்னாராம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தொழுவணும். சொர்க்கத்துக்கு போகிறது யார் நல்லா இறங்கணும் முடிவு செஞ்சுட்டான், மரியாதைக்கு போகணும், எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற 50 பேர் நரகவாசி, ஒரு பையன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவான், அப்படிங்கிறதுனால செய்யணும்னு சொல்லி இப்படி இடக்கு முடக்கா பேசுவானுவோம். அதை மார்க்கம்னா குரானில் என்ன இருக்குது, ரசூல்லா என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன அல்லா முடிவு செஞ்சுட்டேன்னா போய் ரசூல்லா அதுக்கு தொழுதாங்க,
ரசூல்லா தொழுகை தேவையில்லையே அப்படி அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ரசூல்லாவும் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது. அவங்க மெண்டலாக இருக்கிறதுனால அவங்க நினச்சதெல்லாம் உளருவாங்க, தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இப்படி கேட்டானா இவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இவங்க பாஷையில் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் கேட்குறியப்பா இது தொழுகைக்கு மட்டும்தானே உள்ளது, எல்லாத்துக்கும் உள்ளதா? அதாவது தொழுகைக்கு சொர்க்கவாசி எல்லாம் முடிவு செஞ்சுட்டான், நரகவாசியை முடிவு செஞ்சுட்டான், எல்லா பேரும் நரகத்தான் போகணுன்னு சொல்கிறீங்கள, அதை நீ அனைத்துக்கும் உள்ள தத்துவமாக சொல்கிறியா, தொழுகைக்கு மட்டும் சொல்கிறியான்னு கேளுங்க. இப்போ உதாரணமாக ஒரு அறுவலை எடுத்து உன்னை நான் போட்டு தள்ளிடுறேன், நம்ம நரகம் தானே போக போகிறோம், உன்னை போட்டு தள்ளினாலும் போகத்தான் போகிறேன், போட்டு தள்ளாட்டாலும் போகத்தான் போகிறேன், அப்போ நான் உன்னை கொல்லட்டுமான்னு கேட்கணும். அது எப்படி கொள்வது? ஏன்னா எப்படின்னா நரகத்தான் போக போகிறேன், கொலை செஞ்சாலும் போக போகிறேன், கொலை செய்யாட்டாலும் போக போகிறேன், யாருங்கிற எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் விஷயத்து நடந்து கொண்டால் அதை நீ ஒத்துக்குருவியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும். என்ன தண்ணி அடிக்கலாமான்னு கேட்கணும். அடிக்கலாம்னு சொன்னாலும் அவன் விளங்கிக்கிறலாம். அடிக்கக்கூடாதுன்னு அடிக்கக்கூடாதுங்கிற அடித்தா என்ன? தண்ணி அடித்தா என்னடா? தண்ணி அடித்தா நரகத்து வாசியாருன்னு எல்லாம் முடிவு செஞ்சுட்டான், சொர்க்கவாசியார்னு முடிவு செஞ்சுட்டான். நீங்கள் தண்ணி அடிக்கிறதுனால அடிக்காமல் இருக்கிறதுனாலையோ சொர்க்க நரகத்தை தீர்மானிக்க போதில்லைன்னு அடிக்கலாம்லப்ப அப்படின்னு கேட்கணும். இன்னும் பஞ்சமா பாதகங்களை எல்லாம் செய்யலாமா? இவங்க கருத்துப்படி எல்லாம் செய்யலான்னு வரும். தொழுகிறதுக்கு மாச்சப்பட்டுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு உளர்றானே தவிர இவன் சொல்கிற கருத்துப்படி வாட்சியல்னு சொன்னால் என்ன பஞ்சமா பாதகத்தையும் செய்யலாம். பொய் சொல்லலாம், புழுகலாம், அநியாயம் பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்? அது சொர்க்கவாசி யாருனால முடிவு பண்ணிட்டான்ல, என்னென்ன நரகத்தானே நம்ம போக போகிறோம், செஞ்சுட்டு போக போகிறோம், அனுபவிச்சுட்டு போவோமே அப்படின்னு எல்லாத்துக்கும் இதை சொல்லலாம். ஆனால் தொழுகை மட்டும் தான் சொல்லுவாங்க. தொழுகைன்னா என் பள்ளி எல்லாரும் போகும்போது இவன் வராமல் இருக்கிறான்ல முஸ்லீம்னு பேரில் ஒரு கேள்வி கேட்குறோம்ல, அதுக்கு கவுண்டராக தான் என்ன செய்கிறான், எதுக்கு தொழுவணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ எல்லாத்துலையும் இங்கே ரெண்டு மிதி மிதிச்சுவிட்டு அதுக்கு இதே கேள்வி கேட்பியான்னு கேட்கணும்ல. தூக்கி போட்டு மிதிக்கணும். மிதித்து இதை நம்ம ஏன் மிதிச்சேன்னு தெரியுமா? மிதிச்சாலும் நான் சொர்க்கத்து நரகத்துக்கு போக போகிறேன், மிதிக்காட்டாலும் போக போகிறேன், நான் எங்கே போகிறேன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குறான். அவன் ஏன்டா மிதிச்சேன்னு கேட்பான். அப்போ எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த தொழுகையை மட்டும் இந்த விஷயத்துக்கு மட்டும் இந்த கிறுக்கு கூட்டங்கள் இந்த வாதங்களை சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த ஒன்றையும் சொல்ல. இன்னும் சொல்ல போனால் இவன் ஒரு கேடுகட்ட கொள்கையில் இருக்கிறான், அத்வைத கொள்கையில் இருக்கிறான். இந்த கொள்கையில் நீ ஏன்டா இருக்கேன்னு கேட்கணும். அவன் நம்பிக்கைப்படி மோட்சம் அடையிறதுக்கு தானே இருக்கிறான், மோட்சம் அடையது தானே, அதான் அல்லதை முடிவு செஞ்சுட்டான்னு நீ எந்த கொள்கையில் இருக்கிற, வேறு கொள்கைக்கு மாறிக்க, எந்த கொள்கையில் இருந்தாலும் ஒன்று தானே அப்படி கேட்டால் ஒத்துக்குருவானா? அதனால் இவர்கள் இந்த பைல்வான் கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த வஹதத்துல் வஜூத் அத்வைதம் சொல்லக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, இவரெல்லாம் இந்த இந்து மதத்தில் உள்ள அந்த கொள்கையை காப்பி அடித்து கொண்டு இவர்களுக்கு ஒரு தெய்வீக அம்சம் வரணும். இவர்களுக்கு மக்கள் மத்தியில் நம்மளுக்கு மேம்பட்டவர் இவர், நம்மெல்லாம் சாதா, இவங்க அசாதாரணமான ஒரு ஆட்கள் அப்படின்னு வரணுமாக இருந்தால் நாங்கள் இறைவனுக்காக தியானம் பண்ணி நாங்கள் இறைவனாக ஆகிவிட்டவர்கள் அப்படின்னு காட்டினா தான் அந்த மரியாதை கிடைக்கும். மரியாதைக்காக செஞ்சுட்டாங்களே தவிர நீங்கள் அல்லாஹ் தந்திருக்கிற மூளையை கொண்டு சிந்திச்சோம்னு சொன்னால் இவங்க சொல்வது அத்வைதம்ன்றதே அது மாதிரி ஒரு மடத்தனை எதுவுமே கிடையாது. பைத்தியக்காரன்ட்ட மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அத்வைதம்ங்கிற வார்த்தையை ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சா தான் அத்வைதம் சொல்ல முடியும். அத்வைதம்னு என்னன்னு கேட்டால் இருக்கிறது இல்லைங்கிறது, அதானே அத்வைதங்கிறது. இது என்னடாண்டா இது மூசுல அல்லா, இது மூசு கிடையாதுங்க அல்லா, நீ யாரா ராமசாமி இல்லை அல்லா, இது என்னடா லைட்டு இல்லை அல்லா, இவன் யாரு? மெண்டல் தனங்க இவன். ஒரு ஆன்மீக போர்வை போத்திட்டோம்னு பெரிய ஞானம்னு நினைக்கிறீங்க, அஞ்ஞானத்தை போய் வெஞ்ஞானம்ங்கிறாங்க. இவங்களாம் அஞ்ஞானிகள், அறிவற்றவர்கள், அறிவியினர்கள். இவங்களை உண்மையில சொன்ன அந்த பயில்வான்காரன் அவன் கொள்கையை சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் எங்கள் ஊரில் சொல்லிட்டு திரிகிறாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஊர்லேயே இலங்கையிலே பெரிய ஒரு மனதத்துவ டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போன கேஸு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவார். அதான் விஷயத்தை வழங்கிக்கணும்.